மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க, நான் பொங்கல் அன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படி ஏன் பொங்கல் போச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பொங்கல் முடிஞ்சு பல வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ தான் டைம் இருந்துச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்காக. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் விடிய காத்தால 3 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா பொங்கல் அதுவுமா வீட்டில் 1008 வேலை இருக்கும். அந்த 1008 வேலையும் நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் விடிய காத்தாலே எழுந்திரிச்சிட்டேன். இல்லை நான் பின்னாடியே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அழகான விடிய காத்தால எழுந்திரிச்சு என்னெல்லாம் வேலை பண்ணேன்னு பார்ப்போம். முதல் சாமி பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டேன். நான் அழகாக எல்லா பூஜை சாமானையும் எடுத்து அது கழுவுறதுக்காக அழகாக அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அழகாக அந்த இடத்துக்கு பூஜை சாமான்லாம் எடுத்து அந்த பூஜை சாமான் கழுவுறதுக்காக தேய்ச்சி கழுவிருந்தேன். நம்ம வேறு நெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கழுவுறதுக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி 1008 வேலை பார்ப்பீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் அதுவும் உங்கள் வீட்லேயும் பெண்டு கழட்டியிருப்பாங்க எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா என்னையே எப்படி கழட்டியிருக்காங்க, அதனால் உங்களுக்கும் கழட்டியிருப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அழகாக அந்த சாமான்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு உள்ளே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு சாமானுக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக ஒவ்வொரு சாமானுக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கு அரிசியெல்லாம் வச்சு அழகாக அந்த பூஜை இடத்த அழகாக ரெடி பண்ணிவிட்டேன். முக்கியமான விஷயம் இந்த இடத்த நம்ம முதல் க்ளீன் பண்ணணும். அந்த வேலையை நம்ம வெற்றிகரமாக பண்ணிட்டோம். எப்படி இருந்த இதை நான் எப்படி மாற்றிருக்கேன்னு பாருங்கள். அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறமா வேறு என்ன நெக்ஸ்ட் நம்ம இப்படி அறக்க மாற்றின கிச்சனை தான் க்ளீன் பண்ணோம். அழகாக அதையும் க்ளீன் பண்ணுற ஜெட்டு வேகத்தில் அழகாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பொங்கல் அதுவுமா கோலம் போடாமல் எப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் நானும் கோலம் பொடியெல்லாம் பிரித்து அதெல்லாம் கலக்கி வச்சுட்டு இருந்தோம். அழகாக என்ன கோலம் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு கோலம் அந்தளவுக்கு போட வராது. பட் இருந்தாலும் கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வாசலில் தோரணம் கட்டணும். ஏன்னா நல்ல விசேஷம் அதுவுமா வீட்டில் தோரணம் கட்டுவாங்க. அழகாக அதெல்லாம் காலைல கட்டிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் அதை இதை தொங்க விட்டால் தான் வீடே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஏதாவது நான் விசேஷ நாள் மாதிரி இருக்கும். அழகாக அதை தான் தொங்க விட்டுட்டு இருந்தேன். சிட்டியில் பொங்கலும் சரி நார்மல் நாளும் சரி எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய கோல கலைத்திறமையை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ கொரோனா டிசைன் மாதிரி ஏதோ போட்டிருந்தேன். எனக்கு கோலமே போட தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசலில் நம்மளை தவிர யாராக போடுவான்னு சொல்லிட்டு நான் கோலத்துக்கு உயிர் கொடுக்குறேன்னு சொல்லி என்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. அதுலேயும் எனக்குள்ளே நானே ஒரு கான்ஃபிடென்ஸில் நம்மள மாதிரி பானை வரைகிறதுக்கு ஆளே இல்லைடான்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தேன். ரோட்டில் போகிறவங்களாம் வினோதமாக பார்த்துருந்தாங்க, யாரா இப்படி கிறுக்கி வச்சுருக்கான்னு சொல்லி. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே கண்டுக்காமல் நம்ம அழகாக கோலம் போட்டிருக்கோன்னு ஓவராக சீன் போட்டிருந்தேன் ரோட்லேயே உட்காந்து. வெற்றிகரமாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கோலமும் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு வேலை என்ன இம்பார்ட்டன்ட் பொங்கல் அதுவுமா காலையில் இருந்து சொன்னே தலை குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அதை வேறு குளிக்கணும் ஓவராக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம போய் அழகாக தலை குளிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்னடா வேலை இருக்குன்னு யோசிச்சா ஐயோ மறக்காமல் நம்ம மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போடுற வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் வாடிக்கெல்லாம் போயிருந்தேன். எங்கள் அம்மா நடுவில் கூப்பிட்டு போய் சாமி படம்லாம் கழுவி வச்சில பூ வைக்க தெரிஞ்சா உனக்குன்னு அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாங்க. உடனே நம்ம அழகாக பூ தான் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா சாமி படத்துக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. நல்ல நாள் அதுவுமா நம்ம வீட்டில் இருந்தால் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்மளே ஜாலியாக தூங்கலான்னு இருப்போம். அப்போ தான் வந்து அவங்க அந்த விஷயம் பண்ணி இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் அழகாக பூ வச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு அழகாக புடவெல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இந்த சாரி வந்து எங்கள் அக்கா கொடுத்துருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது இந்த சாரி. நானே இவ்வளோ அழகாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அழகாக அதெல்லாம் பண்ணியதுக்கப்புறம் மார்னிங்க்கு டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் அழகாக சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக சாப்பிட்ற பொங்கலுக்கு அழகாக பொங்கல்லாம் எங்கள் அம்மா முந்திரி பாதாம் மல்லி போட்டு வேறு லெவலில் செஞ்சாங்க. அப்புறம் சாமிக்கு படித்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். வேறு லெவலில் இருக்கிற டெக்கரேஷன் ஆல் டன் பை மீ. அடுத்து என்ன நம்ம கூட பிறந்தவங்கள போய் டார்ச்சர் பண்ணால் அவனை கொண்டாட டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடியில் போய் சூரிய பகவானை கும்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அழகாக சூரிய பகவானை நானும் எங்கள் அப்பா மாறி எல்லாரும் கும்பிட்டு சூரிய பகவானுக்கு ஆரத்திலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அழகாக சூரிய பகவானை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மெயின் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே போய் பானையை வச்சு கரும்பு வச்சு அது கோலம் போட்டு அழகழகாக இது பண்ணிவிட்டு. ஆனால் அது பக்கத்தில் உட்காந்தா தான் தெரியுது அவ்வளோ கண்ணெரிச்சலாக இருக்குது. பெரியவங்களாம் எப்படி தான் அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னு தெரியல. இப்போ தான் கேஸ் அடுப்பு வந்துருந்து எங்கள் அம்மாவும் நானும் கஷ்டப்பட்டு எப்படியோ கிருஷ்ணா ஆயில் அது இதுன்னு வச்சு ஓட்டி உட்காந்து வச்சுருந்தோம். நீ தானே கேட்ட பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்கார வச்சு கண்ணெரிய வச்சுட்டாங்க. அப்படியே தப்பிச்சு வந்தேன். என் ஃப்ரெண்டோட சைக்கிளில் அழகாக உட்காந்து நான் பாட்டு வானத்தை பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்தா மேக்கப்லாம் நம்ம அதை கஷ்டப்பட்டு போடுறது போயிடுமேன்னு சொல்லிட்டு பொங்குறப்ப எனக்கு கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மா அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் சீக்கிரம் ஓடிவான்னு சொல்லிட்டா. எங்கள் அம்மா கரண்டி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொங்கல் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பாட்டு பண்ணிட்டு இருக்கேன். நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அது முதல்ல ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கரும்பெல்லாம் எடுத்து கரும்பு தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பொங்கல் அதுமா கரும்பு சாப்பிடலாம் எப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த கரும்பு தான் சாப்பிட்டுருந்தேன். எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டு பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் தட்டிட்டு போயிடுங்க. பாய்.